வெல்கம் டு டாக்டர் மைத்ரீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அப்படின்னா எல்லாருக்குமே அதில் விருப்பம் இருக்கும். ஹவு டு பி இன் ஹாப்பி மூட் ஆல் த டைம் அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது நிறைய சில விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் என்னெல்லாம் குறைபாடு இருக்கோ அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்தாலே நிறைய அளவில் பெரிய அளவில் நம்மளுக்கு மகிழ்ச்சி நம்மளை தொற்றிக்கொள்ளும் அப்படின்ற ஒரு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டோம். ஆனால் அதற்கு தொடர்புடையதாக என்ன செய்யணும், முதல்ல அது மாதிரி ஒரு இறுக்கமாக இருக்கிற நேரத்தில் நிறைய தண்ணி குடிக்கலாம். அப்புறம் தெளிவாக பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஏதோ கேட்குறான், நம்ம காது கொடுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே கேட்கணும், வேறு எதுக்காகவும் கேட்குறது. சும்மா அவங்க பாட்டுக்கு எதோ சொல்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ சொல்லணும்னு மூடு இருக்குது, அதனால் சொல்கிறாங்க, சரி முடிஞ்சால் நம்ம உட்காந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அவங்க சொல்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாலே வாட் ஆர் ஆல் த திங்ஸ் வி டோன்ட் நோ இன் தட் கான்வர்சேஷன், அவங்க சொல்லக்கூடிய செய்திகளில் நம்மளுக்கு எதெல்லாம் தெரியல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. சில நேரத்தில் அது எதுவுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இருக்கும். அப்புறம் என்ன தோணும், இது எதுக்கு நம்மளுக்கு தான் எதுவுமே தெரியாது, இதை பற்றி நம்மளுக்கு என்ன அப்படின்னு நினைக்காம அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி முடித்தினாலே எதிர இருக்கிறவங்களையும் நம்ம மகிழ்ச்சி செய்யலாம், நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்புறம் தெளிவாக யோசிக்கணும்னு சொல்லி கொடுத்தோம் போன பதிவில். தெளிவாக யோசிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை மட்டும் அந்த வேலைக்கு நம்ம என்ன செய்யணும், தயாராக யோசித்துட்டு அதுக்கு மேலே உள்ள செய்திகளை அது முடிஞ்ச பிறகு அதை பற்றி யோசிக்கணும். அதாவது டூ ஒன் திங் அட் எ டைம். இப்போ நம்ம தூங்கணுமா, கரெக்டாக 4:45 போய் படுத்துக்கணும். அது இப்போ எந்த சாயந்தரத்துலையான 4:45 படுத்துக்க முடியுமா? முடியாது. காலையில் 4:45னா இது அப்போ என்ன பண்ணோம், முழிச்சிக்கிற நேரம். அதனால் ஒரு நேரம் ஒரு 9:45 நைட்டில் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ போய் பக்கத்தில் எல்லா கேட்ஜெட்டும் கொண்டு வச்சுக்கிறது, அப்புறம் அப்போ தான் கலர் அடிக்கிறது எடுத்துன்னு போய் வச்சுக்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது, அதெல்லாம் இல்லாமல் 9:45 படுத்துக்கிறோம் என்ன சொன்னால் கண்டிப்பாக அந்த 9:45லேருந்து 50க்குள்ளேயே தூங்குறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் செய்துக்கணும். அது எப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ வேறு எந்த வேலை கிடையாதுன்னா அடுத்தது படுத்துக்கணும். அப்போ தான் லாஸ்ட் மினிட்டில் தூங்குற வரைக்கும் இந்த கேட்ஜெட்டை வச்சுக்கிட்டு எதாவது ஓட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ தான் யாராவது ஆஃபீஸில் முக்கியமான ஒரு விஷயத்துக்கு பேசுறது, மார்க்கெட்டில் என்ன நடக்குது, என்னப்பா என்ன போயிட்டுருக்குது அப்படின்னு கேட்குறது அப்படின்லாம் சொன்னால் அந்த தூக்கத்தை தள்ளி போட முடியும். அப்படின்னா இதெல்லாம் தவறு. இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தால் தூக்கத்தை தள்ளி போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அடுத்ததுக்கு மேலே எவ்வளோவுக்கு நேரம் தள்ளி போடுறோமோ அவ்வளோவுக்கு நேரம் காலையில் இயர்லியாக எழும்புறது தடைப்படும். அதனால் படுத்துக்கிறதுக்கு, அதாவது எந்த நேரத்தில் படுத்துக்கிறதுக்கு போகிறோமோ அந்த நேரத்தில் அடுத்த 2-3 மினிட்ஸ்க்குள்ளே வி ஷுட் கெட் இன் டு தூங்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிறணும். அதுபோல் செய்யணும். அப்புறம் தெளிவாக யோசிக்கணும்னு சொன்னால் இதெல்லாம் கூட தான். இப்போ ஓடுமா 9:45 முடிச்சுட்டுமா, ஆர் வி வைண்டிங் அப் ஃபார் த டே அப்படின்னு சொன்னால் டெஃபினெட்லி எஸ், 100% வி ஆர் வைண்டிங் அப் ஃபார் த டே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிறதுக்கு போகணும். அதே மாதிரி ஒரு சில வேலைகளை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை பக்காவாக பர்ஃபெக்டாக செய்து முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிரியாம்பல் வேணுமோ அதை அத்தனை செய்துக்கிட்டு அப்புறம் பண்ணணும். அப்புறம் எல்லா வேலைகளையும் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டே வரணும். அது எப்போன்னு கேட்டால் அடலசன்ஸில் தெளிவான விஷயங்களை தெரிந்து கொள்ள துவங்கினதை மெனோபாஸ்க்குள்ளே தெரிஞ்சு முடிச்சுடணும். அதுக்கப்புறம் பாக்கி உள்ள 40 வருஷமும் நம்ம என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக சுகமாக எல்லா வேலைகளையும் சிறப்பாக செய்கிற அளவுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கணும். இது தெரியாது, ரிலீஜியஸ் ஆஸ்பெக்டில் இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, அந்த மாதிரி செய்ய தெரியாது அப்படின்னு ஒரு லேடிஸ் சொல்கிறதும் ரொம்ப தவறு. அதே வார்த்தையை ஒரு மேல் பயன்படுத்துறதும் ரொம்ப தவறு. ஏன்னா 45 வயசுக்கு அப்புறம் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளுக்கு வரும். நம்ம தாயும் தகப்பனும் நம்ம தாத்தாவும் பாட்டியும் இதுக்கு முன்னே என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ரோலு ஆட்டோமேட்டிக்காக அந்த மேண்டில் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க மேலே வரும். அப்போ அந்த வரும்பொழுது அதுக்குள்ளே நம்ம அந்த மிடில் ஏஜ் தாண்டி முடிக்கிறதுக்குள்ளே 47, 48க்குள்ளே நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் ஒருவேளை அப்பாவால் செய்ய முடியலன்னா தட் ஒர்க் கேன் பி கண்டினியூடு பை தி அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங், அவங்களோட மகன் அதை தொடர்ந்து செய்வாங்க. அப்போ என்ன செய்யணும், நம்ம அதுக்குள்ளே அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ரிலிஜன் இல்லாமல் ஒரு வாழ்வு என்பது இல்லவே இல்லை. ரிலிஜன் அடிப்படை ஆதாரம், அது மேலே தான் நம்ம வில் ஹாவ் டு பில்ட் அப் அவர் லைஃபு. அப்போ அது எனக்கு ரிலிஜன் ஒரு அடோலசன்ஸில் நம்ம அனுசரிக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் காட்டிக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இன்ஹிபிஷன் இருக்கும் டு ஷோ அவர் செல்ஃப். அதுவே தவறு. அங்கேயே அதை மாற்றிக்கணும். அது ஸ்லோவாக ஓவர் த பீரியட் நம்ம மாற்றுறோம்
அப்படின்னு சொன்னால் அந்த மிடில் ஏஜ் வருது 47, அதாவது லேடிஸ் ஆனால் மெனோபாஸு, மேல்ஸ் ஆனால் மேல் வரும்பொழுது அந்த 47 48க்குள்ளே நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். வித் ரிகார்ட் டு ரிலிஜன், வித் ரிகார்ட் டு அதர் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், ஆனால் அது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஆனால் இப்போ என்ன செய்யணும், அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது மிடில் ஏஜ் தாண்டும்பொழுது நம்மளுக்கு இது எல்லாமே அதோட கூட சேர்ந்து இருந்திருந்தா நம்மளோட மகிழ்ச்சி, நம்மளுக்கு இது தெரியலன்னு சொல்லும் போது we'll have to cut a sorry figure somewhere else. That need not happen provided if we are already equipped ourselves towards this. இந்த ஆங்கிள், இந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்புறம் ஸ்மைல் அண்ட் லாஃப் அப்படின்னு 2 வார்த்தை இருக்குது. அப்படின்னா ஸ்மைல்னு சொன்னால் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சாலும் புரியலனாலும் ஜஸ்ட் ஒரு கர்டிசி ஸ்மைல் கொடுக்குறோம். ஆனால் லாஃப்ன்றது ஹார்ட்டி லாஃபாக இருக்கணும். விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் சிறப்பான ஒரு என்ன, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு நம்மக்கிட்ட ஒரு மூதுரை ஒன்று இருக்குது, ஒரு ஒரு ஃப்ரேஸு. அப்படின்னா அந்த ஃப்ரேஸ்க்கு ஏற்ப நம்ம எப்போவும் சிரிக்க தெரிஞ்சுக்கணும். சிரிக்கணும்னு சொன்னாலே நம்மளோட ஆக்சிடோசின் பெரிய அளவில் பாடியில் வரும்னு சொன்னால் பாடியில் கிடைக்கிற அந்த ஹார்மோனல் ஆக்சிடோசினோட பேலன்ஸு நம்மளை எப்போவுமே நோய் வராமல் தடுக்கிறதுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸாக பார்த்துக்கிட்டே வரோம்னு வைங்க, இதில் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்றது அடுத்தவங்களோட மகிழ்ச்சிக்கும் நாமளே காரணம், நம்ம மகிழ்ச்சிக்கும் நாமளே காரணம் அப்படின்னு சொன்னால் எப்போவும் பொறுமையாக சிறப்பாக விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். எனக்கு இவ்வளோதான் தெரியும் அப்படின்றத கேட்டாலும் தட் மீன்ஸ் யூ ஆர் லாங் வே டு கோ. அப்போ டஃப் ஜாப் தானே அது. அது என்னமான ஸ்மூத் ரோடாக இருந்தாலும் ஜாப் என்ன இருக்கும், லாங் வே டு கோன்னா டிரைவ் ரொம்ப ரொம்ப தூரம் போகணுமா இருக்கும். அதனால் எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போல்லாம் அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சதை ஸ்டோரில் இருக்கும்போது நம்ம ஏற்கனவே அந்த மெமரி அண்ட் ரீப்ரொடக்ஷன் பார்க்கும்போது எல்லாமே ஒரு நியூரல் நாட்டில் இருக்கும்னு படித்தோம். அந்த நியூரல் நாட்டில் இருக்கும் மாதிரி எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டா தேவையும் பொழுது அதை எடுத்து பயன்படுத்த முடியும். நம்மக்கிட்ட அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம்ன்ற அந்த நம்பிக்கையை வளர்த்துண்டா எப்படின்னாலும் ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் முன்னாடியே அதை பற்றி யோசிக்க துவங்கினா தோஸ் திங்ஸ் வில் கம் அவுட் அண்ட் we can மேக் யூஸ் ஆஃப் தோஸ் திங்ஸ். அப்போ என்ன ஆகும், அந்த மாதிரி நினைவில் கொண்டிருக்கிற எல்லா செய்திகளும் பயன்படுத்தினா ஒரு நிகழ்வும் ஒரு நிகழ்ச்சியும் சிறப்பானதாக அமையும். சிறப்பானதாக செய்தோம் என்று சொன்னாலே நம்மளுக்கு மகிழ்ச்சி நம்மளோட கூட ஜஸ்ட் இட் கம்ஸ் த்ரூ அப்படி இல்லை, இட் ஃபாலோஸ் அஸ் ஆஸ் எ ஷேடோ. சில சமயம் மகிழ்ச்சியை தொடர்ந்து நாம் போக வேண்டி வரும், மகிழ்ச்சியோட நிழலாக கூட நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோட நிறுத்துகிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.